சலாத்தியலை பெற்றான். சலாத்தியல் செருபாபேலை பெற்றான். செருபாபேல் அபியோத்தை பெற்றான். அபியோத் எலியாக்கிமை பெற்றான். எலியாக்கிம் ஆசோரை பெற்றான். ஆசோர் சாதோக்கை பெற்றான். சாதோக்கு ஆகிமை பெற்றான். ஆகிம் எலியூத்தை பெற்றான். எலியூத் எலியசாரை பெற்றான். எலியசார் மாத்தானை பெற்றான். மாத்தான் யாக்கோபை பெற்றான். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். இப்ப இந்த இடைப்பட்ட காலங்கள்லாம் எங்கிறாங்க அவங்க? பாபிலோன் போயிட்டாங்க. அப்ப ராஜா யார் அவங்களுக்கு? பாபிலோன் நேபுகாத்நேச்சர் ராஜா. அந்த பீரியட்ல இவங்க என்ன பண்றாங்க? அந்த ராஜ வம்சம் வந்து இன்னைக்கு கூட சொல்லுவாங்க ராஜ குடும்பம்னு சொல்றாங்க. அந்த வம்சம் வந்து இன்னைக்கு ராஜாவை இல்லை, அவங்க வந்துக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது யாக்கோபு யாரை பெற்றானா? யாரை பெற்றான்? கடைசியில மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பு பெற்றான். இப்போ யோசேப்பு யாரு? ராஜா புள்ள. ஒரு வேலை சிறைப்பட்டு போலன்னா யோசேப்பு என்னவா இருக்கணும்? ராஜா. யோசேப்புக்கு யார் முதல் பிள்ளை? இப்போ கணக்கு பிரகாரம் பார்த்தாக்கா ஊருக்கெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து தான் முதல் பிள்ளை. அப்ப யாரு வந்திருக்கணும்? ராஜாவா? இயேசு கிறிஸ்து தான் வந்திருக்கணும். அப்போ அவரு வம்சத்தின்படியா ராஜாவை தான் வந்தாருன்றதுக்காக இவ்வளவு அட்டனை கொடுக்குது. இது ஏன் படிக்கிறது இல்லைன்னா நமக்கு அது புரியுறதுனால எனக்கு படிக்கிறது. இந்த 4 அதிகாரத்துல படிச்சு புரிஞ்சுக்கினாதான் 5ஆம் அதிகாரம் புரியும். அதுதான் அப்படி எழுதியிருக்கிறாங்க. என்னது எழுதிக்கிட்டு அப்படித்தான் எழுதிக்கிறாங்க. பாடப்புத்தகங்களை பார்க்கும்போது 3 மாசத்துக்கு ஒரு சிலபஸ் வைப்பாங்க. 4, 5, 6 மாசத்துக்கு ஒரு சிலபஸ் வைப்பாங்க. அதுக்கப்புறம் 9, 10 அந்த மாசத்துல இன்னொரு சிலபஸ் 3 தான் பிரிச்சுப்பாங்க படிக்கிறதுல. கடைசி சிலபஸ் நடத்த மாட்டார் வாத்தியார். எப்பவுமே நடத்த மாட்டாரு. நடுவில் கூட நடத்த மாட்டாரு. அந்த முதல் சிலபஸ் நடத்திட்டு தான் என்ன வைப்பாரு? 2வது சிலபஸ் நடத்திட்டு 3வது நடத்திட்டு இல்லையா? புரியுதா? அப்ப இதெல்லாம் சேர்ந்து வருதுன்னு அர்த்தம். கோட்டையிலையும் கோட்டையிலையும் வந்து ஆப்பிளையும் எழுதும்போது 2 சேர்ந்து வந்து என்னது? அரையாண்டு பரீட்சை. முழாண்டு பரீட்சை என்னது? காலாண்டும் அரையாண்டும் சேர்ந்து. அப்படிதான் இது எழுதப்பட்டிருக்கிறது. இது மத்தேயு பார்க்கும்போது இப்படிதான் படிக்கணும். 4 அதிகாரம் வரலாம். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, அவருடைய வம்சம், அவர் எப்படி சோதிக்கப்பட்டாரு, எப்படி ஊழியத்துக்கு ஸ்டார்ட் பண்றாரு, அப்படியெல்லாம் வருது. இதை புரிஞ்சுக்கலனாக்கா அடுத்த அதிகாரம் என்ன பண்ண முடியாது நம்மளால. நடுநிலை எடுத்து பேசினாலும் புரியாது. நடுநிலை எடுத்து பேசும்போது புரிஞ்சாதான் புரியும். பார்த்தீங்க, இது வந்து வம்ச வரலாறு. இவ்விதமாய் உண்டான தலைவர்கள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் இல்லையா? ஆபிரகாமுடைய வம்சம் தனியா நிற்குது. தாவீதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆபிரகாம்ல இருந்து தாவீது வரல யாரு? வம்ச பிதாக்கள். தாவீதுல இருந்து ராஜாவா. அப்ப அந்த தலைமுறை எத்தனையா? 14 தலைமுறையா. அப்ப மேல ஆபிரகாம் குமார் நாயகனா 14 தலைமுறை. தாவீதின் குமார் நாயக இயேசு கிறிஸ்து இல்லையா? அதுக்கப்புறம் தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து இயேசு இயேசு கிறிஸ்து பிறக்கிறவர்கள் ஆபிரகாம் மொத்தம் எத்தனை தலைமுறை? 28 தலைமுறை. 28 3 14 இல்ல 2 14 ఆబ్రహాము మొదలు దావీదు వరకు తరములని 14. దావీదు మొదలుకొని యూదులలో జబులోను అనుకోబడిన కాలం వరకు 14 సంవత్సరాలు. జబులోను అనుకోబడిన మొదలు క్రీస్తు వరకు 3 14. 42 தலைமுறை கழிச்சு தான் ஆபிரகாம் கொடுத்த வாக்குதத்தம் இருக்குது. அதுக்கப்புறம் 42வது தலைமுறை தான் இயேசு கிறிஸ்து வராது. புரியல சொல்றது? இதை புரிஞ்சுக்கினா தான் மத்தேயு எழுதின அந்த தீர்க்க தரிசன வசனங்கள்லாம் நமக்கு புரியும். இல்லைன்னா என்ன ஆகாது? புரியாது. அப்புறம் பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்தாவினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. இப்ப கேட்டார யோசேப்பு யாரு அப்படின்றது தான் என்னது இவ்வளவு பெருசா சொன்னது. அப்போ யோசேப்புக்கு யாரை நியமிக்கப்படுறாங்க? மரியாள் நியமிக்கப்படும் போது காதல் என்ன கேட்கிறாரு? இப்போ மரியாள் கர்ப்பமா இருக்கிறாங்க.
ஆனால் மேட்ரு என்னன்னு தெரியாது. கல்யாணம் ஒன்றும் பண்ணிக்கல, நிச்சயித்துக்கிறாங்க. ஆனால் கருப்பு மார்க்குமா சொல்லும்போது அவன் யோசனையாக இருந்தான். அதாவது அவன் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாக இருந்து, புரியுங்களா? அவன் யாராக இருக்கிறான்னா நீதிமானா இருக்கான். நீதிமானா இருக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்னா தவறு செய்ய மாட்டாங்க. அது தப்போ ரைட்டோ அப்படிங்கிறத இல்லையா, என்ன பண்ண மாட்டானா அவமானப்படுத்த மாட்டான். ஏன் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தார். ரகசியம் என்ன அர்த்தம்? ஏதோ சாக்கு சொல்லி எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி ஒரு சாக்கு சொல்லி, ஒரு என் மேல குற்றம்பா, எனக்கு புருஷனாவது தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு கூட என்ன பண்ணிருக்காங்க, மரியாதை தள்ளி விட்டுருக்கலாம். அது ரகசியமாய் யோசனையா இருக்கும் போதுதான் அப்ப யார் வராங்க? இது மனுஷனுடைய யோசனை. நீதிமான் தான் யோசிக்கிறான். ஆனா நீதிமான் யோசிக்கும் போது ஒரு கௌரவமா தான் யோசிக்கிறான். ஆனா யோசிக்கிறது சரியில்லைன்றது சொப்பனத்தில் என்ன பண்றாங்க? அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு, இங்க என்ன எட்டினாரா இருப்பா? அப்ப இவரு எந்த வம்சத்துல காமிக்கிறாங்க? யோசேப்பு, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அப்ப நீதிமான் என்று சொல்லும் போது எது நடக்காது, நடக்க முடியாது என்று இருந்தாலும் ஒரு தூதன் கனவுல சொல்லும் போது அதை அப்படியே ஏத்துக்கிறான். ஏன்னா யோசேப்பில் ஆபிரகாம் சந்ததியில, தாவீது சந்ததியில, எல்லா சந்ததியிலும் பார்க்கும்போது இந்த வார்த்தை எங்கேயுமே நடக்கலையே இல்லையா? இப்ப இவனுக்குள்ள என்ன பண்ணிருக்கலாம்? இது என்ன பொய்யா மெய்யா, அப்படி ஒரு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, யாருமே பார்க்கல. அப்போ அந்த நீதிமன்றம் என்ன பண்றான்? அந்த சொப்பனத்தை அப்படியே விசுவாசிக்கிறான். விசுவாசித்த பிறகு ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டானது. அப்ப பரிசுத்தாவினால் உண்டானதுன்னு சொல்லும்போது எப்படி நம்புறான்? அதை எப்படி நம்புறான்? இவன் பழைய ஏற்பாடெல்லாம் தெரிஞ்சுக்கினாதான் நடக்கும் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் யாரை குறித்து சொல்லுவது? மொத்தம் மேசியாவை குறித்து அதிகமா சொல்லணும். அந்த இடத்துல என்ன தீர்க்க தரிசனம் வருதுன்னா, உனக்கும் உன் ஸ்திரீவுக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் தலையை நசுப்பார், புதிகால் நசுப்பார். அது ஆரம்ப நிலை, அது தீர்க்க தரிசனம். அப்ப அவன் சொல்லும் போது யாருக்கு சொல்றாருங்க? அவள் வித்துக்கு, அதான் உன் வித்துக்குன்றார். யாருக்கு சொல்றாரு? இப்போ யாவாளுக்கு சொல்றாரு. உன் வித்துக்குன்னு சொல்லும் போது இங்க புரியுதுங்க இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கணும், என்ன சொல்லியிருக்கணும் அவரு. இப்ப இங்க எட்டினாரா இல்லையா? இதெல்லாம் யார் பேர் எட்டினாரா? இப்ப யாரு? ஆண்கள் பேர் எட்டினாரா? பெண்கள் பேர் எல்லாம் பெருசா எட்டினார். ஆண்கள் தான் பெற்றான் பெற்றார் பெற்றார் பெற்று இந்த பொம்பளை தான், ஆனாலும் பெற்றான். அப்போ உன் வித்துக்குன்னு சொல்லும் போது யார் அதுக்கு சம்பந்தப்பட்டுக்கிறான்? அங்க சாத்தான சம்பந்தம். ஏதன் தோட்டத்தில் சாதாரண சம்பந்தம். உன் வித்துக்குனாக்கா ஸ்ரீயின் வித்து. ஸ்ரீயின் வித்து ஆவாது. அது யாருக்கு சம்பந்தப்பட்டது? அது ஆதாம சம்பந்தப்பட்டது. ஆதாம சம்பந்தப்பட்டது. ஏன் ஆதாமுக்கு சொல்லியிருக்கலாமே இல்லையா? அப்போ ஸ்ரீயின் வித்துன்னு சொல்லும் போது சயின்ஸ் பிரகாரம் ஸ்ரீயின் வித்து இல்லைன்னு தெரியுது. ஆனாலும் ஸ்ரீ வித்துன்னு சொல்லும் போது அப்பதான் இவங்க விசுவாசிக்கிறாங்க. இது விசுவாசிக்கும் போது தான் அப்ப ஸ்திரீயின் வித்துன்னு சொல்லும் போது ஒரு ஆணின் மூலமாக உருவாக்கப்படுற வித்து அங்க சொல்லல, அவர்ன்றாங்க. அங்கேயே அவர் உன் தலையை நசுக்குவார் சொல்லும் போது இது ஏற்கனவே இந்த பழைய ஏற்பாட்டில் மேசியாவை குறித்து என்ன பண்றாங்க? எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி ஏற்றுக்கொள்றான் நீதிமான். ஏற்றுக்கொண்டு என்ன பண்றான் பாருங்கள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசி என்ன பண்ணிக்கிறாங்க? ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க. தீர்க்கதரிசனம் எங்க இருக்குது? இப்போ இருக்குது. பழைய ஏற்பாடு.
ஏசை 7:14 எடுங்க.